வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கேரளா சம்மந்தி, ட்ரெடிஷ்னல் கேரளா சம்மந்தி. நம்ம வந்து துவையல்னு சொல்கிறது, அவங்க சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய். பூண்டு வந்து இது சின்னதாக இருக்க தொட்டு நான் தோலோடு வச்சுக்கிறேன். வேணும்னா அதை உரிச்சிட்டு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு. அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய். நான் வந்து காரம் கம்மியாக தான் வைக்கிறேன், நீங்கள் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் காரம்லாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் புளி, சும்மா ஒரு சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இந்த காரம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி. இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கவுங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொடியோ குறைச்சியோ வச்சுக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், பூண்டு, தேங்காய், புளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் ஒரு சீரகம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே அரைச்சிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து கேரளா சம்மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம வந்து அம்மியில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைச்சி தொட்டு இந்த அளவுக்கு இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அருமையா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கோங்க. மழை அரைக்கவே கூடாது, கொரப்பா அரைச்சிக்கணும். இது கையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்டியா இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கேரளா சம்மந்தி, ட்ரெடிஷ்னல் கேரளா சம்மந்தி. நம்ம வந்து துவையல்னு சொல்கிறது, அவங்க சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய். பூண்டு வந்து இது சின்னதாக இருக்க தொட்டு நான் தோலோடு வச்சுக்கிறேன். வேணும்னா அதை உரிச்சிட்டு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு. அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய். நான் வந்து காரம் கம்மியாக தான் வைக்கிறேன், நீங்கள் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் காரம்லாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் புளி, சும்மா ஒரு சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இந்த காரம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி. இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கவுங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொடியோ குறைச்சியோ வச்சுக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், பூண்டு, தேங்காய், புளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் ஒரு சீரகம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே அரைச்சிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து கேரளா சம்மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம வந்து அம்மியில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைச்சி தொட்டு இந்த அளவுக்கு இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அருமையா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கோங்க. மழை அரைக்கவே கூடாது, கொரப்பா அரைச்சிக்கணும். இது கையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்டியா இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.